ஒரு 15 வகையான வாழை கன்றுகளை சேல் பண்றோம். சரி. அதுல வந்து இந்த மலை வாழையும் சேல் பண்றோம். இது எனக்கு பொதுவா எங்கேயாவது இந்த மாதிரி வித்தியாசமா பழங்கள் செடிகள் கிடைச்சதுன்னா போய் வாங்கிடுவோம். அது மாதிரி நான் சிறுமலைக்கு திண்டுக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய சிறுமலையில போய் இந்த கன்றுகளை சேகரிச்சுட்டு வந்தேன். ஓ, பிரமாதமா இருக்கு சார். ஓ, கலர் உள்ள பிங்க் இருக்கு. விதை கம்மியா இருக்கும், சதை அதிகமா இருக்கும். சதை அதிகமா கட் பண்ண உடனே எனக்கு ஆமா நாக்குல ஒரு ஃபீல் வருது. ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதுவும் நீங்க வந்து யதார்த்தமாவே இப்படி இருக்குதுன்னா இதுக்கு இதுவே பிரமாதமா இருக்க. நல்லா இதுலயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20-30 காய்க்கு வருது பாருங்க. ரொம்ப பிரமாதமா இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்கு சார். நல்லா இனிப்பா இருக்கா? வேற எது மாதிரி அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கு. கிறிஸ்பியா இருக்கு. ஓகே, ஆப்பிள் பழம் மாதிரி இருக்கு. சார் இது வந்து பாத்தீங்கன்னா மலை வாழை. மலை வாழைன்னா நம்ம நர்சரியில ஒரு 15 வகையான வாழை கன்றுகளை சேல் பண்றோம். சரி. அதுல வந்து இந்த மலை வாழையும் சேல் பண்றோம். இது எனக்கு பொதுவா எங்கேயாவது இந்த மாதிரி வித்தியாசமா பழங்கள் செடிகள் கிடைச்சதுன்னா போய் வாங்கிடுவோம். அது மாதிரி நான் சிறுமலைக்கு திண்டுக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய சிறுமலையில போய் இந்த கன்றுகளை சேகரிச்சுட்டு வந்தேன். இப்போ ரெகுலரா நம்ம நர்சரியில சேல் பண்றோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கன்றுகளை விற்க ஆரம்பிக்கும் போது நம்ம யூடியூப் பார்த்துட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார். வேளாண்மையில PhD பண்ணியிருக்கேன், எனக்கு அதில் நிறைய அனுபவம் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு சொன்னார். நீங்கள் இந்த மலை வாழையை இங்கே விற்கிறீங்களே, அது நியாயமான சொன்னையில இது காய்க்குமான்னு கேட்டார். மலையில தான் வளரும் அப்படின்ட்டு. எனக்கும் முதல்ல பொதுவாக நான் நினைச்சேன் வாழை தானே நம்ம ஊர்ல வளரும், வெப்பமண்டல பயிர் வளரும் அப்படிங்கிறதுல இருந்துச்சு. அதாவது அவர் அறிமுகப்படுத்தும் போது அதுல ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவரா சொல்றாரு. அப்படிங்கும்போது நம்ம இன்னொருத்தர் சொல்றதை கேட்கணும் இல்லையா? அப்ப எனக்கு ஒரு 10% கொஞ்சம் பயம் வந்துச்சு. என்னன்னா நம்ம ஒரு 200 கண்டுகிட்ட கொடுத்துட்டோம், இவர் இப்படி குண்டதுக்கு போடுறாருன்ட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது 2 நாள்ல திருப்பி ஒருத்தர் போன் பண்றாரு. சார் உங்ககிட்ட வாங்கிட்டு போன வாழை தார் வந்துருச்சு. பெரிய சந்தோஷமா இருந்தது. ஆமா, ஏன்னா நம்ம பொருள் செடி, ஏன்னா நம்ம செடி விற்கிறோம்னா அந்த செடிகள்ல மகசூல் வந்தாதான் நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனா இப்போ நான் அதுக்கப்புறம் எங்க தோட்டத்திலே வச்சு அதுல உள்ள கன்றுகள் உற்பத்திக்காக தான் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது தண்ணி பாசன அடையாளம் இருக்கா? எதுவுமே. மாமரத்துக்கு வளர்ந்துருச்சு, இப்ப இதுக்கும் தண்ணி பாய்க்கிறது இல்ல. இந்த மரம் வந்து இயற்கையா தான் வளருது. மலையிலயும் கூட சிறுமலையில கூட இயற்கையா தான் வளருது. அதுக்கு யாரும் தண்ணி பாய்க்கிறது இல்ல. அந்த இயற்கையான சூழ்நிலையிலே அந்த குளிர்லயே வளருது. அதே மாதிரி வந்த தார் தான். இப்ப இது வந்து ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடி ஒரு தார் கட் பண்ணணும். மரத்திலே ஒரு பழம் பழுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணணும். அந்த பழம் சுவையாவும் இருக்கும். ஆமா, அது நீங்க எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு எடுத்துட்டு வர முடியல, நான் உங்களுக்கு வீட்டுல வந்து தரேன். வீட்டுல வந்து கொடுத்து அந்த பழம் எப்படி இருக்குங்கிறத நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ கண்டிப்பா சொல்லணும். ஏன்னு கேட்டா இப்ப நான் பொதுவா பழங்கள் இங்க அறுவடை பண்ணா நர்சரியில வச்சு சேல் பண்ணுவோம். எங்க வீட்டுல இந்த பழத்தை சேல் பண்ணக்கூடாது, வீட்டுக்கே வேணும்ட்டாங்க. ஏன்னு கேட்டா அது பழம் இயற்கையான ஒரு இது இருக்கும்போது அதை நம்ம விற்பனை பண்றதுக்கு மனசு வரும். பொதுவாக இந்த செடிகள்ல வரக்கூடிய பழங்களே நம்ம 1-2 வந்தா நம்ம கஸ்டமருக்கு தான் கொடுக்குறோம். அதுவே உங்களுக்கு இப்போ ஒரு ஜப்பான் கொய்யா காமிக்கிறோம், அதை சாப்பிட்டு உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. நல்லது சார். பொதுவாக வெளிநாட்டுல வளரக்கூடிய மரங்கள் மாமரங்கள்லாம் நம்ம ஊர்ல காய்க்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இப்போ மியாசாக்கி அதெல்லாம் எடுத்துக்கிட்டா அதெல்லாம் டிராபிக்கல், நம்ம ஊர் போகதான் மற்ற நாடுகள். ஒரு ஆப்பிள் செடியை வச்சு வளர்க்கறது தான் நம்ம ஊர்ல கஷ்டமே வழியே. இதெல்லாம் வெப்பமண்டல பயிர் அப்படிங்கும்போது காய்க்கும். இப்போ இது வளர்றதை பார்த்து நிறைய பேர் இதுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனாலதான் நம்ம இதை வளர்த்து காமிக்கிறோம். நம்ம தோட்டத்திலே வளர்த்து இது தார் வந்திருக்கு, அந்த பழமே சாப்பிடுறோம்னா யார் வளர்த்தாலுமே வரும் இல்லையா? இதுக்கு வந்து பெரிய அளவுல கண்டிப்பா சார் நீங்க ஒரு பெரிய முயற்சி எடுத்து நீங்க வந்து உங்க அனுபவத்தை மட்டும் சொல்லாம மத்தவங்க அனுபவத்தை உள்வாங்கி ஆமா அவங்கள்ட்ட ரிசல்ட் வரும்போது நீங்க இன்னும் பெருமையா நினைக்கிறீங்க ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், மிளகுல அது மாதிரி மலையில தான் விளையோன்ற ஒரு சமவெளியிலே வருது. இப்ப சமவெளியில பிரமாதமா வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா பரவிட்டு வருது விழிப்புணர்வு. அந்த மாதிரி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணல, அங்கதான் வரும் இங்கதான் வரும்னு விட்டுட்டோம். இப்போ உங்களை மாதிரி ஒரு முன்னோடியா செய்து பார்த்து நீங்க அதை சொல்லி அவங்க விவசாயிகளோ யாரோ வீட்டுல இருக்கிறோ அதை செய்து பலன் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் இரட்டிப்பான மகிழ்ச்சி கிடைக்கும். அதுல அவங்க வெற்றி காண்றாங்க போது அது பெருமை உங்களை தானே சேரும். எல்லாருக்குமே அது மாதிரி பண்ணணுங்கிறத என்னோட ஆசை. சார் அடுத்து நம்ம நீங்க பார்க்கக்கூடியது ஜப்பான் கொய்யா. ஜப்பான் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய காய்க்கிற தன்மையோட இது நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதுல நடவு பண்ணிட்டோம் தரையில. ஃபர்ஸ்ட் நம்ம என்னைக்கு ஜப்பான் கொய்யா மார்க்கெட்ல செடிகளா வந்ததோ அன்னைக்கு வாங்கி நடவு பண்ணனால, ஏன்னா நான் செடி வாங்க போன இடத்துல ஒரு பழத்தை அந்த விவசாயி வியாபாரின்னு சொல்லலாம் ரெண்டுமே அவர் கட் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதனால வந்து கொஞ்சம் செடியை நான் நட்டுட்டேன். சேல் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நட்ட உடனே அதுல உள்ள பழங்களை வச்சு இப்போ நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பழத்தை உங்களுக்கு கட் பண்ணி தரேன், எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்லுங்க. இந்த பழம் நீங்கள் கூட மாம்பழம்லாம் விற்கும்போது நிறைய வர கஸ்டமருக்கு பழம்லாம் கட் பண்ணி கொடுப்பீங்க. கட் பண்ணி கொடுப்போம், அவசியம் தான் கொடுப்போம். ஏன்னா முதல்ல ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஆமாம் பாருங்க. ஓ பிரமாதமாக இருக்கா சார். ஓ
கலர் உள்ள பிங்க் இருக்கு, விதை கம்மியா இருக்கும், விதை சதை அதிகமா இருக்கும். சதை அதிகமா இருக்கும். கட் பண்ண உடனே எனக்கு ஆமா நாக்குல ஒரு ஃபீல் வருது. ஆமா ஆமா அது கண்டிப்பா புளிப்பு பார்க்கும்போது அப்படி வரும், ஆனா இது எனக்கு இனிப்பு பார்க்கும்போது வருது. நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்குது. சாப்பிட்டு பாருங்க, கலரும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நிறைய கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு, பாத்துருக்கீங்க? நல்லா பாத்தீங்களா? காய்க்குதுங்களா? காய்க்குது, நிறைய இதுக்கு காய்க்குது. பாத்தீங்கன்னா இதுவே 2 கிலோ வரும், 2 கிலோ 3 கிலோ வரும். ஏற்கனவே பறிச்சுட்டு இருக்கோம், அப்படி வரவங்களுக்கு எல்லாம் பறிச்சு கொடுக்குறோம். ரொம்ப பிரமாதமா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கா? ரொம்ப சுவையாவும் இருக்குது, நல்ல ஸ்வீட்டா இருக்குது, ஸ்வீட்டா இருக்குது. ரெண்டாவது வாட்டரியாவும் இருக்குது. வாட்டரியா நல்லா தண்ணி சத்து அதிகமா நீர் இருக்கு. சத்து ஆனா அதிகமா இனிப்பா இருக்கா? இனிப்பு கண்டிப்பா அந்த நீர் சத்தால கொஞ்சம் குறைவா இருக்கு. பட் ஆனா அதுக்கு என்ன காரணம்னா மழை, ஒரு 4 நாளா மழை பெய்யுது இல்ல, அது ஒரு காரணம். மழை தண்ணி கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இனிப்பு அது கூட நான் வந்து சொல்லணுமே தான் சொன்ன வழியே உண்மையிலேயே சுவையா இருக்கு. சுவையா இருக்கு. இதுக்கு மேல சுவை எப்படி வரும்? வராது வராது. கொய்யாவுக்கு உண்டான சுவையை விட கூடுதலாவே அதிகமான சுவை இருக்குது. இந்த வெள்ளை கொய்யால இருக்கிற விட இது பிரமாதமாவே இருக்கு. இது வந்து குறை சொல்ற அளவுக்கு இல்ல. இல்ல அப்ப நீங்க மழையால இதுன்ற போது மழை இல்லைன்னா இன்னும் கண்டிப்பா இது வர கொஞ்சம் இதுவாச்சுன்னா இன்னும் இனிப்பா இருக்கும், அதிகமா இருக்கும். அதனால இது வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். இது ரொம்ப பிரமாதமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதுவும் நீங்க வந்து யதார்த்தமாவே இப்படி இருக்குதுன்னா இதுக்கு இதுவே பிரமாதமா இருக்க. இதுலயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20-30 காய்க்கு வருது பாருங்க. ரொம்ப பிரமாதமா இருக்குது. பூ வந்து வருஷத்துல 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி போய் எத்தனை தடவை காய்க்கும் சார்? இல்ல 2-3 தடவை வரும். இப்ப நான் என்ன பண்ணணும்னா, இப்போ பிராக்டிகலா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, இந்த பழங்களை அறுவடை பண்ண உடனே எல்லாமே கவாத்து பண்ணிடுவேன். எப்படின்னா இந்த பாருங்க, தெரியுதா? ஏற்கனவே கவாத்து பண்ணிருக்கிறேன், தெரியுதா? இந்த மாதிரி இந்த கிளைகள் செடிகளை வளர விட மாட்டேன். செடிகளை வளர விடாம இருந்தா அதுல இருந்து திருப்பி உடனே பூக்கள் வரும். இப்ப லாஸ்ட் டைம் நம்ம இதுல பழங்கள் வந்தது, அதுல வராது. இப்ப இந்த வருஷம் இதுல வரும். இப்ப அடுத்த சீசனுக்கு ஆமா இதுல வந்து துளிர் வந்து பூக்கள் வரும். பாருங்க, இந்த இதுலயும் கூட கட் பண்ணிருக்கிறதுல துளிர் காய் வந்திருக்கு பாருங்க, வந்திருக்கு. நீங்க கட் பண்ணிருக்கீங்க? ஆமா, அதுல இருந்து 2 பிரான்ச் வந்திருக்கு. இப்ப அடுத்த தடவை கட் பண்ணா இந்த காய் முடிச்ச உடனே எதுல கட் பண்ணுவீங்க? இந்த கட் பண்ணணும். இதுதான் வளர்ச்சியை கட் பண்ணணும், குறைக்கணும். அத வளர்ச்சியை கட் பண்ணும்போது தொடக்கூடாது. ஆமா, இந்த பிரான்சஸ் வளர்ற வரைக்கும். ஆமா, கிளைகள். இது கவாத்துங்கிறத பொறுத்த வரைக்கும், இந்த கொய்யாவை பொறுத்த வரைக்கும் எந்த கொய்யாமே அப்படிதான். நம்ம கவாத்து பண்றதுங்கிறது அந்த வளர்ச்சியை குறைச்சாலே அதுல இருந்து திருப்பி துளிர் வந்து பூக்கள் வந்து நிறையவே காய்க்கும். அதுமே அதனாலதான் இது வந்து இந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு. தண்டு நல்லா கனமாயிருக்கு பாருங்க. அந்த மரத்தை பாருங்க. இது கொஞ்சம் அந்த மண்ணு சரியில்லாதனால கொஞ்சம் கார்த்தன்மை மண்ணு. இது ஒன்னும் சிறப்பான மண்ணு கிடையாது, சிறப்பான மண்ணு கிடையாது. பாருங்க, வெள்ளையா இருக்குல்ல, கார்த்தன்மைனால அப்ப சாஞ்சது, அதனால அப்படி ஆயிடுச்சு. இந்த மரம் பாருங்க ஸ்ட்ரைட்டா வருது. இதை எப்படி காவாத்து பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? ஒரு 3 அடிக்கு வளர விட்டு இங்க நுனியை கட் பண்ணி விட்டுருக்கோம். அதுல இருந்து பிரான்சஸ் வர வச்சிருக்கோம். இப்போ இந்த பிரான்சஸ் வந்துட்டே இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம மேல நுனியை வந்து டாப்பு கூட கட் பண்ணுவோம். இப்போ இதுக்கப்புறம் ஆமா, டாப்பு கூட கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குடை மாதிரி நல்ல அதிகமான மகசூல் கிடைக்கும். சார் என்னன்னா, இந்த பழம் வந்து எனக்கு சுவைச்சு பார்க்கறதுக்காக கொடுத்தீங்க. ஆமா, இதை பார்க்கும் போதே சுவைக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு. சரி, நீங்க இந்த பழத்தை சும்மா ருசிச்சு பாருங்கன்னு சொல்லும் போது ரொம்ப பிரமாதமா இருக்குது. சரி, இது வந்து இந்த மாதிரி பழங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சா கடையில ₹1 விக்குதுன்னா கூட 200 இருக்குது. ஏன்னா இதுல வந்து அவ்வளவு ருசி இருக்குது, தனித்தன்மை சிறப்பா இருக்குது. சரி, அதனால நீங்க எங்களுக்கு அந்த மாதிரி எதனா கொடுக்குற மாதிரி இருந்தா எங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா நாங்களும் வீட்டுல இருக்கிற ஃபேமிலிக்கு எல்லாம் கொடுத்து இதை பண்ணி வரவங்களுக்கு. அப்படி நமக்கு இப்ப நிறைய காய் இருக்கு, அதனால உங்களுக்கு மீட்டு தரேன். நீங்க கேட்டீங்க, நிறைய பேர் கேட்கறது கூச்சப்படுவாங்க. ஆமா, இப்ப நானும் கூச்சப்பட மாட்டேன். பழங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயா பலாப்பழம் பார்த்துட்டா எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னு கேட்பேன். அதனால ஒண்ணு தப்பு இல்லை. ஏன்னு கேட்டா நமக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆசையினாலதான் அதை கேட்கிறோம். என்ன நினைச்சிருவாங்களோன்னு நினைக்க தேவையில்லை. ஆசைன்றதை விட நீங்க இந்த அளவுக்கு இவ்வளவு கிரமமா இவ்வளோ பயிர்கள்லயும் ஒரு ஒண்ணுத்தையும் ரசிச்சு இதுக்கு ஒரு இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்து இதை நீங்க ரசனையா மக்கள் நிறைய பேர் இது பயனடைஞ்சு இது எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும்ன்ற நோக்கத்தோட கொடுக்கும் போது அதுக்கு தனி ஒரு ஸ்பெஷல் இது எல்லாரும் இதை பண்ணணுங்கிற ஆர்வத்துக்கு தான் நம்ம மட்டும் இந்த செடியை நம்ம எந்த அளவுக்கு ரசிக்கிறோன்றது ஒரு தன்மை இருக்கு. கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு உள்ளன்போட ஆத்மார்த்தமா கொடுக்குறீங்கிறது நம்பி இருக்கு. எல்லா இடத்துலயும் நர்சரியில செடி கிடைக்குது, எல்லா இடத்துலயும் விற்கிறாங்க. அதுல நம்ம ஆத்மார்த்தமா பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு 15-20% கூடுதலான ஒரு மகத்துவம் இருக்கான இருக்கு. கண்டிப்பா நம்ம கொடுக்குறவங்களுடைய கை ராசின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த வகையில பார்க்கும்போது இந்த செடியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எங்க தோட்டத்துக்கு நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்க, நான் உங்க தோட்டத்துக்கு வரணும். கண்டிப்பா அது வந்து நம்ம பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு அதாவது வந்து நாளைக்கு நான் பயணம் வரேன். கண்டிப்பா நீங்க வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா இப்ப உங்களுடைய வருகை எல்லாம் வரும்போது அது இன்னும் மேம்படும், இன்னும் ஒரு அதிக சிறப்பா வரும்ன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி 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 மேடம். இது எங்க தோட்டத்துல இயற்கையா விளைவிச்ச ஒரு கொய்யா, ஜப்பான் கொய்யா. நீங்க கேட்டீங்க இல்லையா, மாமரத்துல நிறைய ரகங்கள் இருக்குன்னு.
அதே மாதிரி கொய்யாலே ஒரு 15 வகையான கொய்யா வெரைட்டி நம்ம சேல் பண்றோம். அதுல வந்து இது ஜப்பான் கொய்யா, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல விதை எல்லாம் எப்படி இருக்கும் சார்? நான் விதை கம்மியா தான் இருக்கும். என்ன சாப்பிட்டு சொல்லுங்க. ஓகே சார், இன்னொரு சின்ன பீஸ் பண்ணி இல்ல சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் பல்லு பிரச்சனை. இல்ல சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு சார். நல்லா இனிப்பா இருக்கா? வேற எது மாதிரி அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கு. கிறிஸ்பியா இருக்கு. ஓகே. ஆப்பிள் பழம் மாதிரி இருக்கு. ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரி. ஏன்னா கொய்யா பழத்துல வந்து உங்களுக்கு இந்த விதை இருக்கிறது தான், அதுதான் நான் முதல்லயே கேட்டேன். அதுதான் ஜாஸ்தியா இருக்கும் தவிர சாப்பிடுறதுக்கு எங்க மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கு, குழந்தை வயசு கம்மியானவங்களுக்கும் அதிகமானவங்களுக்கும் ரொம்ப சூட்டபிள். கொய்யா விதை எப்பவுமே கஷ்டம். ஆனா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னொன்னு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே. இத உங்க வீட்ல பேரங்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்க, பையன் இருக்காரு, பேரன் இருக்கான்னு சொன்னீங்க, அவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இப்போ இதுல வந்து நீங்க எந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் என்ன போடுறீங்க? இல்ல இயற்கை உரங்கள் தான் போடுறோம். எல்லாமே மண்புழு உரம், கடல் பாசி உரம் இதுதான் பயன்படுத்துறோம். நீங்களும் அது மாதிரி பயன்படுத்தி வளர்க்கலாம். ஓகே ரைட். நான் சிதம்பரத்துல இருந்து வரேன் நான். சரி. இப்போ நம்மளுடைய வீடியோஸ் வந்து நிறைய இன்ஸ்டாவில் பார்த்துட்டு வந்திருக்கேன். உங்களுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு ரொம்ப இயற்கையில இருக்குன்னு ஆர்வம் அதிகம். உங்க வீடியோஸ் பார்த்து கண்டிப்பா வீட்டுல, அதாவது இயற்கை எல்லாருக்குமே பிடிக்கும், செடிகள்னா எல்லாருக்கும் பிடிக்கும். பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு திருப்பி நடணும், செடியை வளர்க்கணுங்கிற ஆசை. இல்ல அவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா செயற்கை உரங்கள் நிறைய போட்டு அது அழகுபடுத்தி தான் காட்டுறாங்களே ஒழிய இயற்கையா உள்ளது உள்ளபடி காட்ட மாட்டாங்க. அது உங்களுடைய வார்த்தைகளே உங்களுடைய செயல்பாடு எனக்கு வந்து நேரடியாக நம்பிக்கை இருக்கு. முழு நம்பிக்கையோட நான் இவ்வளவு தூரம் கடந்து வந்தேன். பக்கத்துல இருந்தவங்களும் கேட்டாங்க இதை வாங்குறதுக்கு அவ்வளவு தூரம் போகணுமான்ட்டு. என்னுடைய நம்பிக்கை அவர் மேல இருக்குது. அதனால எல்லாரும் பொதுவாக எந்த விஷயத்துலனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. அப்ப அதுக்கு தக்க நாங்களும் நடந்துக்குவோம். இப்ப நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு ஏதாவது, அதாவது எங்க தோட்டத்துல அறுவடை பண்ண ஒரு ஜப்பான் கொய்யா, இது சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. தேங்க்யூ. நான் அடிக்கடி நிறைய வீடியோ போடுவேன். ஆனா நீங்க வீடியோ பார்த்துட்டு கூட என்னடா இவ்வளவு புகழ்றாரு, நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இல்ல ஒரு முறை அறுவடை பண்ணும்போது ஜப்பான் கொய்யா போடுவோம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, நான் உண்மையை சொல்றது உண்மையா பொய்யா. அவ்வளோ டேஸ்டா இருக்குது. உண்மை நம்ம நாட்டு கொய்யா மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குது. பட் அவ்வளோ டேஸ்டா ரொம்ப கிறிஸ்பியா இருக்குது. கிறிஸ்பியா இருக்கும். மெயினான விஷயம் என்னன்னா, ஒரு தர்பூசணி சாப்பிட்ட மாதிரி ஒரு கிறிஸ்பி இருக்கும். அதுதான் அந்த மற்ற கொய்யாவுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நல்ல டேஸ்டா நல்லா இனிப்பா இருக்கும் உங்களுக்கு. ஆனா சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும். கண்டிப்பா சார். இது வந்து விதையும் பல்ல படுற தெரியல, ரொம்பவே டேஸ்டா இருக்கு. முக்கியமா அந்த புது ஃபிளேவரா சாப்பிடுற மாதிரி இருக்குது. நிறைய சாப்பிடலாங்கிற மாதிரி. கண்டிப்பா. எவ்வளவு பொதுவா நானும் நிறைய பேருக்கு இங்க வரவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க வந்து யாரும் கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்களும் அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா சாப்பிடுங்க. இப்போ இதனாலதான் இப்ப நம்மள்ட்ட வாங்கி தான் வீட்டுல ஃபர்ஸ்ட் வைக்க போறேன். சரி சரி. மரக்கண்ணு வீட்டுல வைக்க போறது உங்கள்ட்ட வாங்கி வைக்கணும்னு ஒரு ரொம்ப சந்தோஷத்தோட வந்திருக்கேன் நான். ஓகே. வந்த நேரம் உங்களை நான் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. நான் உங்களை தான் எதிர்பார்த்து வந்தேன். வந்தோடனே அங்க ஃப்ரெண்ட்லையும் கேட்டேன், சார் எங்க இருக்காரு, பின்னாடி இருக்காருனாங்க. உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மறக்கணும். ரொம்ப சந்தோஷம். ஓகே.